வணக்கம் நண்பர்களே. பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் செப்டம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. டிஃபென்ஸ் டீல் சைன் ஆயிருக்கு. இந்த ஒப்பந்தத்தோட மெயின் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் மேல எந்த நாடு தாக்குதல் நடத்தினாலும் சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா வரணும். அதே போல சவுதி அரேபியா மேல ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நடத்தினா அவங்களுக்கு சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தான் சப்போர்ட்டா வரணும். உன்னை யாராவது அடிச்சா நான் காப்பாத்துவேன், என்னை யாராவது அடிச்சா நீ காப்பாற்றணும். அந்த மாதிரி ஒரு டீல் போட்டிருக்காங்க. இந்த டீல்ல மிக முக்கியமா எல்லாருக்கும் எழுத ஒரு சந்தேகம், அப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஃபைட் வந்துச்சுன்னா பாகிஸ்தானுக்கு சவுதி அரேபியா சப்போர்ட் பண்ணுமா? இந்த கேள்விதான் நேச்சுரலா எல்லாருக்குமே வரக்கூடிய கேள்வி. இந்த கேள்விக்கான விடை இந்த அக்ரிமெண்ட் பத்திய டீட்டெயில்ஸ் முழுக்க இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்று உலகத்தில் எந்த மூலையில எந்த முக்கியமான விஷயம் நடந்தாலும் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் வீடியோவா வீட்டுல இருந்து நீங்க பார்க்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சரன்ஸ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்கனவே 1970s இருந்தே ரெண்டு நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உண்டு. 1991 கல்ஃப் வார்ல கூட சவுதி அரேபியாவுக்கு சப்போர்ட்டா பாகிஸ்தானோட சிப்பாய்கள் போய் ஃபைட் பண்ணதா வரலாறுலாம் இருக்கு. அதே நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு இந்த பாகிஸ்தானோட போட்ட இந்த டீல் ஏன் தேவை அப்படின்ற கேள்வி வருது. மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா, சவுதி அரேபியா கிட்ட நிறைய பணம் இருக்கு, நிறைய ஆயில் ட்ரேட் பண்ணி அவங்க நிறைய பணம் எக்கச்சக்கமான பணம் வச்சிருக்காங்க. அதே நேரத்துல அவங்க செக்யூரிட்டிங்கிறது ஒரு பெரிய த்ரெட் இருக்கு. செக்யூரிட்டி த்ரெட்னு பாக்குறப்போ ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கு கொஞ்சம் ஃபிரிக்ஷன் இருக்கு. அதே நேரத்துல ஹவுதிஸ் மூலமா அவங்க த்ரெட் இருக்கு. அதே நேரத்துல இஸ்ரேல் இப்ப எனக்கு சமீபத்துல அமெரிக்காவோட முழு சப்போர்ட் உள்ள இஸ்ரேல் என்ன கத்தார் மேல பாம்பு போட்டாங்க. கத்தாரும் அமெரிக்காவோட மிக நெருங்கிய கூட்டாளி தான். இருந்தாலும் இஸ்ரேல் கத்தார் மேல பாம்பு போட்டது அமெரிக்காவில பெரிய அளவுல எஸ்கலேட் பண்ண முடியல. இஸ்ரேல பெரிய அளவு ஜஸ்ட் வாய் வரதே கண்டிச்சதோடு சரி, இஸ்ரேல் மேல எந்த ஆக்ஷனுமே அமெரிக்கா எடுக்கல. அதே மாதிரி சவுதி அரேபியாவும் நாளைக்கு அமெரிக்கா கூட மிக நெருங்கிய கூட்டாளியா இன்னைக்கு இருந்தாலும் கூட நாளைக்கு இஸ்ரேல் மூலமா நமக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வந்துச்சுன்னா சப்போர்ட்டுக்கு அமெரிக்கா வருவாங்களான்றது மிகப்பெரிய டாலர் கேள்வி. இது சவுதிக்கு மட்டுமே இல்லை, அங்க இருக்கிற இஸ்லாமிக் நாடுகள் அரபு கண்ட்ரிஸ் எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கு. அமெரிக்காவை முழுக்க முழுக்க நம்ப முடியாம இப்ப தவிக்கிறாங்க. இஸ்ரேல் மூலமா அரபு நாடுகளுக்கு ஏதாவது அட்டாக் பாதிப்புகள் வந்துச்சுன்னா, ஈரானை தாக்குற மாதிரி மற்ற அரபு நாடுகளை இஸ்ரேல் தாக்க ஆரம்பிச்சா அதுக்கு அமெரிக்கா நமக்கு சப்போர்ட் வராது, இஸ்ரேல் என்ன பண்ணாலும் கண்டுக்காம தான் இருப்பாங்க என்ற ஒரு அவநம்பிக்கை அமெரிக்கா மேல எல்லா அரபு நாடுகளுக்கு ஏற்பட்டுடுச்சு. இடத்துல முஸ்லிம் கண்ட்ரீஸ்லயே அணு ஆயுதம் வைத்திருக்க ஒரே நாடு பாகிஸ்தான் தான். சோ அணு ஆயுதம் வைத்திருக்கிற ஒரு நாடு நமக்கு சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா, சவுதி அரேபியாவுக்கு சப்போர்ட்டா இருந்தா எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும், செக்யூரிட்டா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாடு அவங்களுக்கு பாகிஸ்தானை விட்டா அப்போதைக்கு வேற வழி இல்லை. பக்கத்துல இந்தியா இருக்கு, பட் ஆனா இந்தியாவை அவங்களால அவங்க இஷ்டத்துக்கு வளைக்க முடியாது. பாகிஸ்தானுக்கு கடன் கொடுத்தாலே போதும் அந்த நாட்டோட விஷயங்களை ஈஸியா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அந்த நம்பிக்கை சவுதிக்கு இருந்தது. ஸோ அந்த வகையில ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு சவுதிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அதை டெவலப் பண்ணா சரி, அணு ஆயுதம் இருக்கிற பாகிஸ்தான் நமக்கு ஒரு அடியாள் மாதிரி இருந்தா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படின்றதான் சவுதியோட ஒட்டுமொத்த கணக்கு. சிம்பிளா சொல்ல போனா பாகிஸ்தானை பணக்கார ஒரு அங்கிளுக்கு அடியாள் மாதிரி தான் வச்சிருக்க மாதிரி தான் இது கணக்கு. இந்த டீல் சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த இந்த டீல் இந்தியாவை எந்த வகையில பாதிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, சவுதி ஏற்கனவே இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் மிக நெருங்கிய நட்பு உண்டு. ஸோ சவுதியோட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவில் இருக்கு. ஸோ ஏற்கனவே சவுதிக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய இந்த உறவுல எந்த மாற்றம் இப்போதைக்கு இருக்க போறதா தெரியல. ஆனா அதே நேரத்துல சவுதி அரேபியா இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்துல ஐநா சபையில எப்பவுமே நடுநிலை ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்க, நியூட்ரலா தான் இருப்பாங்க. இந்தியாவுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இனிமேல் அந்த நியூட்ரல் ஸ்டாண்ட் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாகிஸ்தானுக்கு நேரடியா ஐநா சபையில சப்போர்ட் பண்றாங்களா இல்ல வழக்கம் போல நியூட்ரலா இருக்கிறாங்களான்றத போக போகதான் நமக்கு தெரியும். ஸோ அடுத்து ஏதாவது பிரச்சனை வரும் ஐநா சபையில எழும்போதுதான் இது சம்பந்தமான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும். அதே நேரத்துல பாகிஸ்தானுக்கு நாட்டை ரன் பண்றதுக்கே பணம் இல்லாம தவிச்சுட்டு இருந்தப்போ கூட தீவிரவாதிகளுக்கு பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி அவங்க பகல்காம் இந்த மாதிரி ஏரியால இந்தியாவோட எல்லை பகுதிகளை நடமாட விட்டு இந்தியாவுக்குள்ள நுழைய விட்டு ஏகப்பட்ட தொலைகளை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு பண உதவி பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறப்போ, கடன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறப்போ, எல்லை பகுதிகளில் இனிமேல் பாகிஸ்தானோட வாலாட்டம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. முக்கியமானது ஒரு கேள்விக்கு வந்துட்டோம். இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துச்சுன்னா சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு ஆதரவா ஃபைட் பண்ண இந்தியா கூட ஃபைட் பண்ணுவாங்களா? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பொறுத்த வரைக்கும் நேரடியான பதில் சொல்றதை விட சவுதி அரேபியாவோட ஆர்மின்றது மிகப்பெரிய அளவுல ஒரு பலமான ஆர்மியும் கிடையாது,
அவங்க முழுக்க முழுக்க ராணுவத்துக்கான ஆயுதங்கள் மற்ற விஷயங்களுக்கு அமெரிக்காவை சார்ந்தா இருக்கிறாங்க. ஸோ நேரடியாக அவங்களுக்கு மிகப்பெரிய அனுபவம் ராணுவ பலன்றது கிடையாது. ஸோ அதனால இந்தியாவை நேரடியாக எதிர்த்து அவங்க வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றதுல எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இருக்கிற மாதிரி தெரியல. அதே இடத்துல அவங்க சவுதியோட சப்போர்ட் வந்து பண ரீதியாக நிச்சயமா பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா சவுதியோட ராணுவத்தின் மூலமா பாகிஸ்தானுக்கு உதவி கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கக்கூடியது நிச்சயமா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா அதுக்கு அந்த சப்போர்ட் பண்ற அளவுக்கான ராணுவ பேஸும் சவுதி கிட்ட இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு. சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா எக்கச்சக்கமான ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆயுதங்களை இந்தியா பாகிஸ்தான் வார் வர்றப்போ சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனா நேரடியா வந்து இந்தியாவுக்கு எதிராக சவுதி அரேபியால போர் செஞ்சு அவங்க வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மறைமுகமா பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதா. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு மாறு வரும்போது பாகிஸ்தானுக்கு நேரடியாக அமெரிக்காவால் ஆயுதம் வழங்க முடியாது. ஸோ அந்த நேரத்துல சப்போஸ் இந்தியாவுக்கு எகென்ஸ்டா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அமெரிக்கா நினைச்சாங்கன்னா த்ரூ சவுதி மூலமா கூட அந்த அந்த ஆப்ஷனை அவங்களால யூஸ் பண்ண முடியும். அமெரிக்கா வந்து சவுதிக்கு ஆயுதம் கொடுக்குற மாதிரியும் சவுதி அதை வந்து பாகிஸ்தானுக்கும் அவங்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு கொடுக்குற மாதிரி கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதையும் நாம வந்து மறுப்பதற்கு இல்லை. இடத்துல சவுதி அரேபியா போன்ற மிக முக்கியமான நாடுகள், இந்தியா போன்ற மிகப்பெரிய ஒரு பொருளாதார பலம் உள்ள, இராணுவ பலம் உள்ள, எல்லா பலமும் சர்வ வல்லமை பொருந்திய இந்தியா மாதிரியான ஒரு நாட்டை பகச்சிக்க நிச்சயமா விரும்ப மாட்டாங்க. அதுவும் பாகிஸ்தானோட போட்ட டீலுக்காக. ஸோ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தீவிரவாதிகள் சம்பந்தமா சண்டை நடந்துச்சுன்னா அந்த ஃபைட்ல சவுதி அரேபியா நிச்சயமா ஒதுங்கிடுவாங்க. ஸோ தீவிரவாத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் வந்து இந்த டீல்ல வராதுன்ற ஒதுங்க வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதே நேரத்துல பாகிஸ்தானுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. அந்த விஷயங்கள் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ இதுதான் இது வரைக்கும் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய கருத்துக்கள். ஆக மொத்தத்துல சவுதி அரேபியா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் வரும்போது அவங்க நேரடியாக போர்ல இந்தியாவுக்கு எதிராக இறங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் சொல்றாங்க. ஆனால் மறைமுகமா பண உதவிகளை பாகிஸ்தானுக்கு செய்யறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.